இது சரியா? 11வது கேள்வி கிளியரா? குமானு ஓகேயா? தனியா வந்தது சரிதானே? பார் இல்லாம போனா தான் இங்க பார் வரும். தனியா போகும்போது சேர்ந்து போகும்போது பார் இருந்தால் பாரோட தான் அனுப்பணும். பார் இல்லாட்டி பார் இல்லாம அனுப்பணும் சேர்ந்து போகும்போது. எப்படி மாறி வரும். ரைட். 12வது கேள்வி. பணி செயல்முறைமை என்பது கணனியில் ஓடும் ஆனால் விசேட பொறுப்புகளை கொண்ட வேறொரு செய்நிரலாகும். நினைவக முகாமைத்துவம் அப்ப அது ஒரு பணி செயல்முறைமையுடைய ஒரு சேவை. கோப்பு முகாமைத்துவம் இன்னொரு சேவையாக இருக்கும். உள்ளீட்டு வெளியீட்டு முகாமைத்துவம் அதாவது சாதன முகாமைத்துவம் வரும். மற்றும் ஒரு முக்கியமான பொறுப்பு எதுன்னு சொல்லி அது தவிர்ந்த வேறொரு பொறுப்பு. காப்பு முகாமைத்துவம்ன்றது முக்கியமான பொறுப்பாக நாங்கள் எடுக்கிறது இல்லை. பதுக்கு நினைவக முகாமைத்துவமும் வராது. நினைவக முகாமைத்துவம் தான் மெயினானது வரும். பதுக்கு நினைவக முகாமைத்துவம் வராது. கம்பைலரினுடைய முகாமைத்துவமும் பிரதான தொழிற்பாடு இல்லை. முறைவழி முகாமைத்துவம் வரும். ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் வரும். அதுக்குள்ளதான் நாங்கள் 7 நிலைகளை கொண்ட செயல்நிலை மாற்று வரைபடம் எல்லாம் வருது. 4வது தான் பொருத்தமான விட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல பிரதான தொழிற்பாடு. 13 ஒற்றை முறை வழியாக்கி கணனியில் அவை ஒரு ஒற்றை முறை சிங்கிள் ப்ரொசஸர் தான் இருக்கலாம். மல்டி ப்ரொசஸர் இல்லை. ஒரு பயனரால் தொடக்கப்பட்ட செயன்முறைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதாவது ப்ரொசஸ்ட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பயனரால் உணரப்படும் ஒவ்வொரு முறை வழிக்குமான துலங்கல் நேரத்திற்கும் மற்றும் நினைவக முகாமைத்துவம் தொடர்பான பணிக்கும் முறையே என்ன நடைபெறும் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் செயன்முறைகளோட எண்ணிக்கை அதிகரிக்குது. இப்போ செயன்முறைகளோட எண்ணிக்கை அதிகரித்தால் இப்போ ப்ரொசஸ்ட எண்ணிக்கை கூடுது. ஒரு முறை வழியாகி தான் இருக்குது. ஒரு ப்ரொசஸர் தான் இருக்குது. ப்ரொசஸர் ஒன்று தான். ஒரு ப்ரொசஸர் என்றால் ஒரு செயன்முறை வந்தால் அதுக்கான துலங்கல் நேரம் குறைவாக இருக்கும். செயன்முறைகளோட எண்ணிக்கை கூடும்போது அவர் வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறார். ஒரு கவுண்டரில் ஒரு ஆள் இருக்கிறாரு. பேங்க் கவுண்டரில் ஒரு ஆள் இருக்கிறார். ஒரு ஆள் போறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து டக்குன்னு வேலை செஞ்சு கொடுப்பாரு. 10 பேர் போகும்போது அவங்க 10 பேருக்கும் வேலை செய்யக்கூடிய அந்த துலங்கல் நேரம் என்ன செய்யும்? குறையுமா கூடுமா? ரெஸ்பான்ஸ் டைம் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் என்ன செய்யும்? விளங்குதா கேள்வி? அது இல்ல என்ன சொல்லுங்களே. இப்போ வந்துட்டு அவங்க சொல்றாங்க ஒற்றை முறை வழியாக்கி தான் இருக்கு. ஒரு ப்ரொசஸர் தான் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரொசஸர் தான். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரொசஸர் மல்டி ப்ரொசஸர் பாவிக்கக்கூடிய கம்ப்யூட்டரும் இருக்குது. வேலையை வந்துட்டு லேசாக செய்யறதுக்கு அல்லது விரைவாக ஒரு கம்ப்யூட்டர் செய்யணுமாக இருந்தால் மல்டி ப்ரொசஸரும் பயன்படுத்தலாம். இந்த கம்ப்யூட்டர்ல இவங்க சொல்றது வந்து ஒற்றை முறை வழியாக்கி ஒரு ப்ரொசஸர் தான் இருக்கு. ஒரு ப்ரொசஸர் தான் வார வேலை எல்லாத்தையுமே செய்யணும். அப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது பயனரால் தொடக்கப்பட்ட செயன்முறைகள் எங்களுக்கு தெரியும் ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடியது. அது ப்ரொசஸ்னால் நிறைய ப்ரோக்ராம். அப்போ ஒரு ப்ரோக்ராம் அப்போ ப்ரொசஸ்ல எண்ணிக்கை கூடுது. உதாரணமாக நீங்கள் பெயிண்டையும் ஓப்பன் பண்ணுறீங்க, இதையும் ஓப்பன் பண்ணுறீங்க, ப்ரௌசரையும் ஓப்பன் பண்ணுறீங்க, ஜூமையும் ஓப்பன் பண்ணீங்க என்றால் இப்போ செயல்முறைகளின் எண்ணிக்கை அந்த கம்ப்யூட்டருக்கு கூட போகுது. அவ்வாறு எண்ணிக்கை கூடும் போது இப்போ இப்போ வந்துட்டு ஒரு ப்ரொசஸ் வராரு. அப்போ அவரோட வேலையை இவர் செய்யணும். அப்போ இவர் துலங்கல்னால் அந்த ப்ரொசஸுக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடிய அந்த துலங்குற டைம். அப்போ இவருக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுற டைம் அது. இன்னொரு ப்ரொசஸும் வருது. அப்போ அவருக்கும் அவர் என்ன செய்யணும்? அவரை வேலை செஞ்சு கொடுக்கறதுக்காக இவர் துலங்கணும். அவ்வாறு ஒவ்வொரு ப்ரொசஸுக்கும் இவர் துலங்கக்கூடிய நேரம் ப்ரொசஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? துலங்கல் நேரம் வரங்கல்லையா? குறையும். நேரம் குறையுமா கூடுமா? துலங்குறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் மிகவும் குறுகிய நேரத்தில் துலங்குதுன்னு சொன்னால் டக்குன்னு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நேரம் கூட எடுக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். என்ன
இப்போ ஒரு கவுண்டர்ல ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப நாங்க ஒரு ஆள் போனால் அதற்கான துலங்கல் நேரம் குறைவாக இருக்கும். டக்குன்னு அவரை வேலை செஞ்சு கொடுப்பாரு. இப்ப 10 பேர் போலின்ல இருந்தால் அந்த வேலை செய்யறதுக்கு இந்த ப்ரொசஸர் துலங்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும்? கூடவாக இருக்கும். இவருக்கு ஒரு செகண்ட்ல துலங்குவாரு. ஒரு செகண்ட் எடுக்கும். இவருக்கு துலங்கலை காட்டுறதுக்கு ஒரு செகண்ட், இவருக்கு துலங்கலை காட்டுறதுக்கு 5 செகண்ட் எடுக்கும். அவை ப்ரொசஸ்ட எண்ணிக்கை கூடும் போது இதுல துலங்கல் நேரம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். சரியாது? ஒவ்வொரு முறை வலிக்குமான துலங்கல் நேரம் அதிகரிக்கும்ன்றது சரியா? கிளியரா? வழங்க இல்லையா? அல்தாஃப் குலைஞ்சா இந்த கேள்வி? ஓ சார். இப்போ ஒரு ஆள் போனால் டக்குன்னு துலங்கி அவருக்கான வேலை செஞ்சு கொடுப்பாரு. 10 பேர் 100 பேர் ஆகும் போது அவருக்கு வேலை செய்யறதுக்கு இந்த ப்ரொசஸர் துலங்கக்கூடிய நேரம் என்ன செய்யும் சொன்னால் அதிகரிக்கும். அவருக்கு எடுக்கிற டைம் இப்போ 100வது செகண்ட் தான் அவருக்கு வேலை செஞ்சு கொடுப்பாரு. அப்போ நிறைய நேரம் எடுக்கும் அந்த ப்ரொசஸுக்காக அந்த ப்ரொசஸர் வந்து இயங்குறது. கிளியரா? சும்மா குறைஞ்சா அப்பல ஓகேயா? சார். துலங்கல் நேரம் அதிகரிக்கும். அதே நேரம் நினைவக முகாமைத்துவம் தொடர்பான பணி, நினைவகத்தில் அனைவரை சேமித்து வேலை செய்யணும். மெமரி மேனேஜ்மெண்ட்ல எங்களுக்கு வருது, நாங்கள் ரெம்முக்கு போகணும், விர்ச்சுவல் மெமரி போகணும், இவ்வாறு நிறைய வேலை வரும். அவை ப்ரொசஸ்ட எண்ணிக்கை கூடும் போது அந்த வேலை என்ன செய்யும்? நினைவகம் தொடர்பான பணி வேலைகள் என்ன செய்யும்? அது அதிகரிக்கும் தானே. ப்ரொசஸ்ட எண்ணிக்கை கூடும் போது நினைவக முகாமைத்துவம் தொடர்பான பணியும் அதிகரிக்கும். கிளியரா வழங்குதா? அவை துலங்கல் நேரம், நினைவக முகாமைத்துவம் தொடர்பான பணி ஆகிய இரண்டுமே அதிகரிக்கும் தான் ப்ரொசஸ்ட எண்ணிக்கை கூடும் போது. சரிதானே? அது டவுட்னா கேளுங்க. ரைட். 14வது, பின்வருவனவற்றுள் எது பணி செயல்முறைமையின் ஒரு பொறுப்பன்று? முறை வழிகளுக்கு பௌதிக நினைவகத்தை ஒதுக்குதல் பொறுப்பன்று என்று கேட்கப்பட்டிருக்கு. முறை வழிகளுக்கு பௌதிக நினைவகத்தை ஒதுக்குதல் என்றால் ப்ரொசஸர்களுக்கு நினைவகத்தை ஒதுக்கி கொடுக்கிறது. அவையாவது ஒரு நினைவக முகாமைத்துவத்திற பணியாக வரும் தானே, அது ஒரு பணி. இரண்டாவது, எந்த முறை வழியை ஓட விட வேண்டும் என தீர்மானித்தல். அவை எந்த முறை வழின்றது ப்ரொசஸ், அவை எந்த ப்ரொசஸ் அடுத்ததாக இயங்கணும் என்று தீர்மானிக்கிறது என்ன மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வரும்? பணி செயல்முறைமைகளின் சேவைகள் என தெரிந்த பொறுப்புகள், அவை நினைவக முகாமைத்துவம் வரும். அவை பௌதிக நினைவகத்தை ஒதுக்குதல்ன்றது நினைவக முகாமைத்துவத்துக்குள்ள வரும். எந்த முறை வழியை அடுத்ததாக ஓட விட வேணும் என்று தீர்மானிக்கிறது என்ன முகாமைத்துவத்துக்குள்ள வரும்? முறை வழி முகாமைத்துக்குள்ள வரும், ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வரும். அப்ப அதுவும் ஒரு பணி செயல்முறைமையின் பொறுப்பு. அடுத்து, ஒரு வன்வட்டில் தொகுத்த செய்நிரல் கோப்புகளின் பயன்பாடு பற்றிய குறிப்பை வைத்திருத்தல். அப்போ அடுத்ததை பார்ப்போம், 4வது பார்த்துட்டு வருவோம். பௌதீக நினைவகத்தின் எப்பகுதிகள் காணப்படுகின்றன, எப்பகுதிகள் சுயாதீனமாக இருக்கின்றன என்பது பற்றி குறிப்பு வச்சிருக்கலாம். பௌதீக நினைவகம்ன்றது ரெம், விர்ச்சுவல் மெமரின்றது எனக்கு தெரியும். பௌதீக நினைவகத்தின் எந்த பகுதிகள் பயன்படுத்தப்படுகின்றன, எப்பகுதிகள் பயன்படுத்தப்படாமல் இருக்குது. அப்போ ரெம்மினுடைய எந்த இடம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்க்குறது. அப்போ அதுவும் நினைவக முகாமைத்துவம் வரும். அப்போ அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு பொறுப்பு. பௌதீக நினைவகத்துக்கும் வன்வட்டுக்கும் இடையே இடைமாற்றும் முறை வழிகள். இடைமாற்றம் தான் என்ன? ஸ்வேப்பிங், ஸ்வேப் பண்றது.
ரெம்முக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் இடையில வேர்ச்சுவல் மெமரிக்கும் இடையில ஸ்வேப்பிங்கை மேற்கொள்றது. அப்போ அதுவும் ஸ்வேப்பிங்ன்றது ஒரு நினைவக முகாமைத்துவத்தில் வரும். சரிதானே? அப்போ இதெல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகளாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா வன்வட்டில் தொகுத்த செய்நிரல் கோப்புகளின் பயன்பாடு. அப்போ ஹார்ட் டிஸ்க்ல தொகுக்கப்பட்ட செய்நிரல் கோப்புகளின் பயன்பாடு என்றால் ஹார்ட் டிஸ்க்லாம் சேமிக்கப்பட்டிருக்கும். செய்நிரல்கள் சேமிக்கப்படுவது ப்ரோக்ராம் எல்லாம் சேமிக்கப்பட்டிருக்கும் ஹார்ட் டிஸ்க்ல. அது பற்றிய குறிப்பு வந்து இங்க நினைவக முகாமைத்துவத்தில் மெயினான வேலையாக வராது. நினைவக முகாமைத்துவத்தில் நாங்கள் மெயினாக பார்க்கறது இந்த ஸ்வேப்பிங் தொடர்பான விவரம், வேர்ச்சுவல் மெமரி, ரெம் தொடர்பான அங்கே முக்கியமாக பார்க்கப்படுறது ரெம் தான் நினைவக முகாமைத்துவத்தில். ஹார்ட் டிஸ்கில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்நிரல்கள் தொடர்பான விவரம் வந்துட்டு நினைவக முகாமைத்துவத்துக்குள்ள வராது. சரி, கிளியர் ஆகுது? நினைவக முகாமைத்துவத்துக்குள்ள வாழ்ந்து இந்த ரெம் பற்றிய விவரம் தான். CPU வந்துட்டு ரெம்ல இருந்து எடுக்கக்கூடிய விவரம், ரெம்ல இருந்து வேணும்னா ஹார்ட் டிஸ்க்கு அனுப்பப்படுற விவரம், ஸ்வேப் பண்ணப்படுற விவரமும் நினைவக முகாமைத்துவத்தில் வரும். கிளியர் ஆகுது? ஓகேயா? ஓ சார். அப்போ அது மூன்றாவது தான் வராத விஷயம், பொறுப்பன்று. 15வது கேள்வி. ஒரு கணனியில் பயனர் செய்நிரலின் பருமன் பௌதிக நினைவகத்தின் பருமனை விஞ்சலாம். ஒரு கணனியில பயனர் செய்நிரலின் பருமன், ஒரு ப்ரோக்ராம்ட சைஸ் வந்துட்டு பௌதீக நினைவகத்தின் பருமனை விஞ்சலாம் என்றால் ரெம்ட சைஸை விட, பௌதிக நினைவகம் ரெம், அவை நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்வேப்பிங்ல எல்லாம் பார்க்கறது, நினைவக முகாமைத்துவத்தில் பார்க்கறது, ரெம் வந்துட்டு போதாமல் வரலாம். ஒரு ப்ரோக்ராமை இயக்குறதுக்கு ரெம் வந்து போதாமல் வரலாம். ரெம்மை விட பெரிய சைஸ்லான செய்நிரல்கள் வந்து இயக்கப்படலாம். அப்போ ஒரு செய்நிரலின் பருமன் பௌதிக நினைவகத்தின் பருமனை விட கூடவாக இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ரெம் உதாரணமாக ஒரு 4 GB இருக்குது, ஒரு 8 GB செய்நிரலின் பருமன் ஒரு 8 GB இருக்குது. ஒரு 8 GB ஒரு கேம் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் 4 GB ரெம்ல வந்துட்டு ரன் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. செய்நிரலின் பருமன் பௌதிக நினைவகத்தின் பருமனை விட விஞ்சலாம். அத்துடன் செய்நிரல்களில் தேவைப்படும் பகுதிகள் மாத்திரம் பௌதிக நினைவகத்தில் பேணப்படுகின்றன. அதுடன் செய்நிரல்களில் தேவைப்படும் பகுதிகள் மாத்திரம், அந்த ப்ரோக்ராம்ல தேவைப்படும் பகுதிகள் மாத்திரம் பௌதிக நினைவகத்தில் பேணப்படுது. முக்கியமான விஷயம் மட்டும் CPU ரன் பண்ண வேண்டிய விஷயத்தை மட்டும் என்ன செய்யும், பௌதிக நினைவகம் வச்சுக்கொள்ளும். CPUக்கு இப்போ அடுத்ததாக எது இயங்கணும், அந்த செய்நிரல்ட 8 GB ஒரேடியாக CPU எடுத்து இயக்க போகிறது இல்லையே. அந்த 8 GB எந்தெந்த பகுதிகள் தற்போது இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த பகுதிகளை என்ன செய்யும், ரெம் எடுத்து வச்சுக்கொள்ளும். மிச்ச பகுதிகள் வந்துட்டு என்ன செய்யும், மாய நினைவகத்துக்கு அனுப்பப்படும். அப்போ இதுதான் அங்கே நடக்கும். மேற்குறித்தவற்றுக்கு பின்வரும் எது காரணமாக இருக்கலாம், அந்த செயற்பாட்டுக்கு எது காரணம், அங்கே நடக்கக்கூடிய செயற்பாட்டுக்கு எவை காரணமாக இருக்கலாம் கேட்கப்பட்டிருக்கு. எத்தனாவது விட வரும்? அவ்வாறு ரெம்ல வச்சுக்கொண்டு மிச்சதெல்லாம் வேர்ச்சுவல் மெமரிக்கு மாற்றப்படுச்சு. இந்த தொழில்நுட்பத்துக்கு என்ன காரணம், என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இல்லை, மேற்குறித்தவற்றுக்கு பின்வரும் எவை காரணமாக இருக்கலாம்னால் அங்கே வந்துட்டு அவை ரெம்ல இருக்கக்கூடியது அப்படி அங்கே என்ன செய்யணும், ரெம்ல தேவையானதை வச்சுக்கொண்டு திரும்ப என்ன செய்யணும், நாங்கள் வேர்ச்சுவல் மெமரிக்கு தேவையில்லாத அகற்றணும். திரும்ப தேவைப்படும் போது வேர்ச்சுவல் மெமரிலேருந்து இங்கே என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அப்போ அந்த வேலை தான் நடக்குது. அங்கே தான் எங்களுக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது, பக்கங்கள், சட்டகம். என்ன பக்கங்கள வேர்ச்சுவல் மெமரியில் பக்கங்களாக இருக்கும், ரெம்ல வந்துட்டு சட்டகமாக இருக்கும். இது ரெண்டையும் நாங்கள் மெப் பண்ணி ஸ்வேப் பண்ணி கொள்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தும், டேட்டா ஸ்ட்ரக்சர், அது வந்துட்டு பக்க அட்டவணையாக இருக்கும். ஆகியவை பயன்படுத்தப்படுறது தான் மேற்குறித்த விஷயம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கு. இப்போ 5வது தான் விட. நினைவக முகாமைத்துவ அலகுன்றது MMUன்றது ஒரு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு வன்பொருள் கூறு. என வன்பொருள் கூறு இந்த மெமரி வேர்ச்சுவல் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸ் ஆகும், பிசிக்கல் அட்ரஸை லாஜிக்கல் இதாகவும் மாற்றுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வன்பொருள் கூறு, பக்க அட்டவணையை அது பயன்படுத்து. மிக முக்கியமான விட வந்துட்டு அப்போ 5வது விட பொருத்தமான விட. சரியா?
Right, 16வது கேள்வி. தொகுப்பிகள் மற்றும் வறுமொழி மாற்றிகள் என்பன பற்றி பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது? தொகுப்பிகள் வரிமொழி மாற்றி ரெண்டுமே டிரான்ஸ்லேட்டர்ஸாக இருக்கும். தொகுப்பியும் வரிமொழி மாற்றியும். இன்னொன்று இருக்குது என்ன? இன்னொன்று என்ன இருக்கு? அடுத்தது என்ன? அசெம்பிளர். அசெம்பிளர். ஒரு தொகுப்பி என்ன செய்யறால் முழு செய்நிரலையும் முழு உயர்நிலை செய்நிரலையும் அதன் பொறிமுறை குறிமுறையாக மாற்றுது. ஒரே அடியாக எல்லாத்தையுமே மாற்றுது அப்படின்றது சரியா இல்லையா? சரி. சரி. தொகுப்பி ஒரு அடியாக முழு செய்நிரலை மாற்றும். வரிமொழி மாற்றி ஒவ்வொரு உயர்நிலை மொழி செய்நிரல் கூற்றையும் செய்நிரல் இயக்கத்தின் போது தொடர்புடைய பொறிமுறை குறிமுறையாக மாற்றுது. அதாவது வரிமொழி மாற்றின இன்டர்பிரிட்டர் அதை ஒவ்வொரு கூற்றுகளாக அல்லது ஒவ்வொரு வரிகளாகத்தான் மாற்றும். செய்நிரல் இயக்கத்தின் போது தொடர்புடைய பொறிமுறை கூற்றாக மாற்றுது. அப்ப அதுல சொல்லப்படி ஒரு வரிமொழி மாற்றி ஒவ்வொரு உயர் நிலை மொழி செய்நிரல் கூற்றையும் ஒவ்வொரு கூற்றாக ஒவ்வொரு கூற்றுதான் சொல்றது. ஒவ்வொரு லைன் செய்நிரல் கூற்றாக மாற்றும் அல்லது ஒவ்வொரு வரியாக மாற்றும் தான் சொல்லுவோம். செய்நிரல் கூற்றையும் செய்நிரல் இயக்கத்தின் போது அதாவது நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோமே. இப்போ பைத்தன்ல நாங்கள் அந்த முதலாவது வரி இப்போ செமிகோலோனோட தான் ஒவ்வொரு அந்த ஸ்டேட்மெண்ட் கூற்று முடிவடையும். அந்த அவ்வாறான ஒவ்வொரு கூற்றாக மாற்றும் சொல்லலாம். பியும் சரி, ஒவ்வொரு லைனாக மாற்றும், ஒவ்வொரு வரியாக அல்லது ஒவ்வொரு கூற்றாக மாற்றும் சொல்லலாம். பொதுவாக தொகுப்பிக்கு குறிமுறைகள் வரிமொழி மாற்றி குறிமுறைகளை விட வேகமாக இயங்கும். எது வேகம்? தொகுப்பியா வரிமொழி மாற்றியா? வேகமானது எது? வேகம் கூடினதுன்னு நாங்க இதுல எதை சொல்லுவோம்? தொகுப்பியா வரிமொழி மாற்றியா? தொகுப்பி தான் வேகம் கூட, ஒரே அடியாக மாற்றிடும். வரிமொழி மாற்றி ஒவ்வொரு வரியாக அல்லது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டாக கூட்டாக தான் மாற்றிருப்போம். அப்ப அது வந்து வேகம் குறைவு. இப்ப வேகமாக இயங்கும்ன்றதும் சரி, மூணுமே சரி. வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் வழிப்படுத்தப்படாத ஊடகங்களையும் பற்றி பின்வரும் கூற்றுகளுள் சரியானது. இப்போ கைடட் மீடியமும் இருக்கு, அன்கைடட் மீடியமும் இருக்குதுன்னு. இப்போ கைடட்னால் வயர் சம்பந்தமான மீடியத்தை சொல்லுவோம் கைடட், அன்கைடட்னு சொன்னால் வயர்லெஸ் மீடியத்தை சொல்லுவோம் அன்கைடட்னு சொல்லுவோம். பட் வழிப்படுத்தப்படாத ஊடகங்களின் ஊடுகடத்தலிலும் பார்க்க வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்களின் ஊடுகடத்தல் உயர் தரவு கதிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றது. வழிப்படுத்தப்படாததை விட வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்கள் வேகம் கூடையாம், உயர் தரவு கதி கூடையாம்னு சொல்றான். சரியா இல்லையா? இல்லையா? வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்கள் பொதுவாக நான் சொல்லுவோம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்துட்டு ஒரு வழிப்படுத்தப்பட்ட ஊடகம். என்ன ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஒரு வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் தானே. ஃபைபர் கனெக்ஷன் இன்டர்நெட் தான் ஆகவும் வேகம் கூட. நான் சேட்டலைட் இன்டர்நெட்டை விட ஃபைபர் கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தால் அது வந்து ஆகவும் வேகம் கூடவாக இருக்கு. நினைச்சா இப்போ ஃபைபர் வந்துட்டு ஆகவும் வேகம் கூடினது. அதில் நான் சொல்லுவோம் பொதுவாக வழிப்படுத்தப்படாத ஊடகத்தை விட இப்போ நாங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு ரவுட்டர் பாவிக்கீங்கன்னு வைங்களேன். ரவுட்டரில் வந்துட்டு வயர்லெஸ்ல நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபோனை பாவிக்கீங்க, ஃபோனில் டேட்டா பாவிக்கீங்க. நீங்கள் ரவுட்டரில் கேபிள் பயன்படுத்தியும் என்ன செய்யலாம்? ஒரு கம்ப்யூட்டரை இணைக்கலாம். கேபிளை பயன்படுத்தியும் ரவுட்டரில் கேபிள் அடிக்கிறதுக்கும் இருக்கு. கேபிளை பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டரில் நாங்கள் டேட்டா பாவிக்கிறோம். ரவுட்டரில் வயர்லெஸில் ஒரு லெஃப்டில் வந்துட்டு டேட்டா பாவிக்கிறோம். எது ஸ்பீடாக இருக்கும்? எது ஸ்பீடாக இருக்கும்? எந்த இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கும்? கேபிள் பயன்படுத்துறது ஸ்பீடாக இருக்கும். சரிதானே? அதால பொதுவாக வழிப்படுத்தப்படாத ஊடகத்தை விட வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் வந்துட்டு வேகம் கூட. சரிதானே? ஏ சரி. பி
வழிப்படுத்தப்படாத ஊடகங்களிலும் பார்க்க வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்கள் குறைந்த குறுக்கீட்டுக்கு உட்படுது. ஏன்னா அது குறுக்கீடுனா கனெக்ஷன் வரும்போது இடையூறுகள் குறுக்கீடுகள், அதாவது அந்த மின்காந்த அலைகள் வரலாம், ஏதாவது குறுக்கீடுகள் டேட்டா வந்துட்டு வரும்போது இன்டரப்ட் ஆகுறது. அப்படி இன்டரப்ட் ஆகக்கூடிய விஷயம் எதுல கூடுதலாக நடக்கும்? வயர்லெஸ்லயா வயர்லையா? வயர்லெஸ்ல. வயர்லெஸ்ல நடக்கும். இடையில மின்காந்த அலைகள் அதால குறுக்கீடுகள் வரும். அவை டேட்டா கனெக்ஷன் லாஸ் ஆகும். அவை நாங்கள் வயரை பயன்படுத்தினோம்னா டேட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனைகள் குறைவாக இருக்கு. இப்போ குறுக்கீட்டுக்கு உட்படுது. குறைந்த குறுக்கீட்டுக்கு உட்படுறது எது? வழிப்படுத்தப்படாத ஊடகங்களின் பார்க்க வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்கள் குறைந்த குறுக்கீடுன்றது சரி. எது பாதுகாப்பானது? வழிப்படுத்தப்பட்டதா வழிப்படுத்தப்படாததா? வழிபட்டு பட்டதுதான் பாதுகாப்பும் கூட. வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் தான் பாதுகாப்பும் கூட. வழிப்படுத்தப்படாத ஊடகத்துல இடையில என்ன செய்யலாம்? தரவுகள் இழக்கப்படலாம். இப்ப வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்களிலும் பார்க்க வழிப்படுத்தப்படாத ஊடகங்கள் பாதுகாப்புன்றது அப்ப சரியா இல்லையா? வழிப்படுத்தப்படாததுதான் இல்ல. பாதுகாப்பு. அப்ப இல்லை. டி, வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்களிலும் பார்க்க வழிப்படுத்தப்படாத ஊடக ஊடகத்தில் குறைந்த பட்டை அகலம் பேண்ட்வித். எதுக்கு பேண்ட்வித் கூட? பேண்ட்வித்னா என்ன சார்? பேண்ட்வித்னு சொன்னால் அதாவது வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம், இப்போ நாங்கள் ஸ்பீட்னு சொல்லுவோமே, பேண்ட்வித்னா பட்டை அகலம்னு சொன்னால் குறித்த ஒரு நேர அளவுக்குள்ள போற தரவுகளினுடைய அளவைத்தான் நாங்கள் பேண்ட்வித்னு சொல்லுவோம். குறித்த ஒரு நேரம், ஒரு செகண்ட்ல வந்துட்டு போற டேட்டாட அளவு. இப்போ நான் சொல்ல எம்பி பெர் செகண்ட் சொல்லுவோம், ஸ்பீடு தானே சொல்லுவோம், எம்பி பெர் செகண்ட். இது ஒரு பேண்ட்வித், ஒரு குறித்த நேர அளவுக்குள்ள போகக்கூடிய தரவுகளின் அளவு. ஒரு செகண்ட் எடுத்தோம்னா ஒரு செகண்ட்ல சாதாரணமாக ஒரு 5 MB பெர் செகண்ட். இப்போ நாங்கள் டவுன்லோட் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா 5 MB பெர் செகண்ட், இல்லாட்டி 10 MB பெர் செகண்ட். சிலது வந்துட்டு ஆகும் ஸ்பீட் குறைஞ்சது KB பெர் செகண்ட்னு சொல்லி இருக்கும். பார்த்தா நாங்கள் பேண்ட் வித்னு சொல்லுவோம், குறித்த ஒரு நேர அளவுக்குள்ள போகிற தரவினுடைய அளவு. அந்த பேண்ட் வித் எதுக்கு கூடுதலாக, எதுக்கு கூடுதலாக இருக்கும்? வழிப்படுத்தப்பட்டதுக்கா வழிப்படுத்தப்படாததுக்கா? இதே தான் உயர் கதியை போலயே தான் அதுக்கு பேண்ட் வித்தும். கதி கூட எதுக்குன்னு நாங்கள் சொன்னோம்? கதி கூட எதுக்குன்னு சொன்னோம்? வழிப்படுத்தப்பட்டதுக்கா வழிப்படுத்தப்படாததுக்கா? வழிபடுத்தப்பட்டது. வழிப்படுத்தப்பட்டதுக்கு தான் கதி கூடன்னு சொன்னோம். அப்போ பேண்ட்வித் கூடையும் வழிப்படுத்தப்பட்டதுக்கு தான், வழிப்படுத்தப்படாததுக்கு பேண்ட்வித் குறைவாகத்தான் இருக்கும். சரிதானே? ஃபைபர் ஆப்டிக்ஸ் பேண்ட்வித் எல்லாம் ஆகவும் உயர்வாக இருக்கும். பட்டை அகலம்னு சொன்னால் ஒரு போகக்கூடிய அந்த டேட்டாட அளவு, ஒரு குறித்த நேர அளவுக்குள்ள போகிற தரவினுடைய அளவு வந்துட்டு கூடுவாக இருக்கும் வழிப்படுத்தப்பட்டது. வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்களிலும் பார்க்க வழிப்படுத்தப்படாத ஊடகத்தில் குறைந்த பேண்ட்வித்தை கொண்டிருக்கும். வழிப்படுத்தப்படாதது குறைஞ்சதுன்னு சொல்றான். அப்ப சரியா இல்லையா? சரி. சரி, அப்ப அது சரி. ஏபிடி என ஏபிடி சரி. அப்ப நான் மிச்ச கேள்வியை 18லேருந்து நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஏதாவது டவுட் இருக்காண்ட படிச்சதுல 14 கேள்வியில? சரி, டவுட் இருந்தால் நாளைக்கு கேளுங்க. அப்போ மிச்சம் 18வது கேள்வியிலேருந்து நாங்கள் நாளைக்கு இதே டைம் பார்ப்போம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.